பிரைஸ் எல்லாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த பொழுது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களை கொல்வதற்காக அந்த தமஸ்கு பட்டணத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு என்கவுண்டர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஸோ அதை தான் இந்த 2 வசனங்கள் நமக்கு சொல்கிறது. ஸோ இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது. இயேசு கிறிஸ்து சவுலை பார்த்து கேட்கிறார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு. ஸோ மனிதனை படைத்த கடவுளை மனிதன் துன்பப்படுத்த முடியுமா? ஸோ கடவுள் என்றால் நாம் புறஜாதிகளில் பார்க்குறோம், தப்பு செஞ்சால் தண்டிக்கிறவர், அடிக்கிறவர், நம்மை அடித்து போடுகிறவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இமேஜை தான் கடவுள் அப்படின்னா நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ கிறிஸ்தவத்தில் கூட அப்படி தான் நம்ம நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவர் கேட்குறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? மனிதன் தேவனை துன்பப்படுத்த முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் நம்மளுடைய தேவனுடைய இருதயம் என்று நாம் யோசிக்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அது தேவனுடைய தற்ஸ்வரூபம். பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிற காணப்படுகிற காணப்படாத வஸ்துக்கள் எல்லாம், எல்லா அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள் அத்தனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கென்று அவருக்காக அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டதாம். அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் இருந்தாலும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனுஷர் சாயலானார். ஸோ இப்படிப்பட்ட மாபெரும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனுக்காக தன்னையே வழியாக ஒப்பு கொடுத்து அவனை பாதாளத்திலிருந்து மீட்டு தன்னோடு எப்பொழுதும் நிரந்தரமாய் உறவு கொள்ளும்படி ஒரு ஸ்தானத்தை உன்னதத்தில் அவனுக்கு கொடுத்து வைத்திருக்கும் பொழுது அந்த தேவனை மனிதர்களால் துன்பப்படுத்த முடியுமா? ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அப்போ அந்த இடத்துல சவுல்ன்ற ஒரு கேரக்டர் கிறிஸ்தவ மார்க்கத்தை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்வது தான் அவருடைய முக்கிய பணியாக இருந்தது. அதற்கு தான் தமஸ்குவை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் அவரை சந்தித்து கேட்கும் பொழுது, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்போ சபைக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஜனங்களை கொன்று குவிக்கும் பொழுது அது மனிதர்களை கொலை செய்கிற ஒரு காரியம் அல்ல, அது கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதில் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய இருதயம் ஸோ எத்தனை அழகானது, எத்தனை அன்புள்ளது. ஸோ ஏன் அவருடைய இருதயம் அங்கு துன்பப்படுகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப, அவர் அவர் கடவுளாக மாத்திரம் இல்லை, நமக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக பலியான ஒரு ஆட்டுக்குட்டி, நம்மளுடைய எல்லாவித பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக ஒரு பலியான ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்ததோடு மாத்திரமல்ல, நம்மை சுமக்கிற தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு மருத்துவராய், எல்லா வேளையிலும் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு நண்பனாய் இருக்கிற ஒரு தேவன் தான் அவர். ஸோ இந்த இடத்துல ஏன் அவர் துன்பப்படுகிறார் அப்படின்றத யோசிச்சு பார்க்கும் பொழுது இன்னொரு வார்த்தை வருது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போ முள் எங்கே இருந்தது? சிலுவையில் அவருடைய தலையில் முட்கிரீடம் வைக்கப்பட்டது. ஸோ அந்த முட்கிரீடம் எதற்காக அடையாளம் அப்படின்னா, அவர் நமக்காக சாபமானார். சாபத்தை முறியடிப்பதற்காக அந்த முட்கிரீடம் அவர் தலையில் வைக்கப்பட்டது. அன்றைக்கு ரோமருடைய ராஜ்யத்தில் அது ஒரு மிக கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட், சிலுவை மரணம். ஸோ அந்த சிலுவையில் ஏற்றப்பட்ட மனிதர்களுடைய தலையில் யாருக்குமே அந்த முட்கிரீடம் வச்சதில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த முட்கிரீடம் அங்கு வைக்கப்பட்டது. ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த சாபம், பாவத்தின் நிமித்தம் அந்த சாபத்தையும் மரணத்தையும் அங்கு சிலுவையில் முறியடித்தார். மனிதனுக்கு முற்றிலுமான ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஸோ நாம் மனித இனம் முற்றிலுமாக இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு அந்த சிலுவை மரணத்தில் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த முள்ளில் உதைக்கிறது. அப்போ நம்ம எதை உதைப்போம்? எதையாவது ஒரு பொருளை உதாசீனப்படுத்தும் பொழுது, அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கும் பொழுது, அதை நாம் அவமானப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி போடுவதற்கு தான் ஒரு உதைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். அந்த இடத்துல அவர் உதைக்கிறது கடினமும் அப்படின்றார். அப்போ
அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய இரக்கத்தை, ஒரு மன்னிப்பை, ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில கொடுத்திருக்கிறார். ஆனா அதை நெக்லெக்ட் பண்ணி அதை வேண்டாம்னு ஒதுக்குற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல முள்ளில் உதைக்கிறது கடினமாம். அப்ப அந்த கடினம் என்ற வார்த்தை எதுக்கு வருது அப்படின்னா, ஸோ அந்த உதைக்கிறது வந்து அவரை வேதனைப்படுத்தல. இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிற ஒரு விஷயத்தை மனிதன் வந்து வேண்டாம்னு சொல்லும் பொழுது, அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு வந்து வேதனையை, துக்கத்தை, மரணத்தை கொண்டு வருகிறது. ஸோ அதுதான் அந்த இடத்துல அவனுக்கு கடினமா இருக்கிறது. அவருடைய இருதயம் துக்கப்படுகிறது. அப்ப அவர் தகப்பனுடைய இருதயமாய் தன் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து, அவன் தன்னோடு உன்னதத்தில் அமர வைக்கணுன்ற ஒரு ஆசையோட அத்தனை செஞ்சு முடிச்சிருக்கப்ப, அந்த பிள்ளை அதை அறிந்து கொள்ளாமல் வேண்டாம் என்று உதறிவிட்டு அது வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது அது அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறது. ஸோ எத்தனை நல்ல தேவன். ஸோ இன்றைக்கு சபையில வந்து இந்த நல்ல தேவனுடைய இருதயத்தை நாம் அதிகமாய் பேசும் பொழுது, அவருடைய கிருபையை, சிலுவை இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய இரக்கத்தை நமக்காக செய்து முடித்ததோடு மாத்திரம் அல்லாமல், அதை நாம் அறிந்து அனுபவிக்காமல் நாம் இன்னும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருக்கும் பொழுது அதற்காக துக்கப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஸோ அவருடைய ஹார்ட்டை, அவருடைய இருதயத்தை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிறார். ஸோ மனிதன் எப்போ பாவம் செய்வான், தப்பு செய்வான், அவனை அடித்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கணுன்ற எண்ணமே கிடையாது. அவருடைய இருதயம் எல்லாம் எப்படியாவது அந்த ஏதேனில் பழைய மாதிரி ஆதாமோடு எப்படி உறவாடி கொண்டிருந்தாரோ அந்த ஒரு இடத்திற்கு மனிதனை கொண்டு வந்து அவனோடு உறவாடணும், அவனை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் சிலுவைக்கு இறங்கி வந்தார். ஆனால் இன்றைக்கு நம்ம சபை வந்து தேவனை எப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு பார்க்கிறது. ஸோ எப்பொழுதுமே மனிதனுடைய பாவத்தையும் குறைவுகளையும் அவனுடைய அக்கிரமங்களையும் பேசி கொண்டிராதபடிக்கு தொடர்ந்து பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும் என்ற வார்த்தை என்னன்னா, தொடர்ந்து தேவனுடைய அன்பையும் இப்படிப்பட்ட அவருடைய அழகான இருதயத்தையும் அவர் நமக்காக செய்து முடித்த காரியங்களையும் அவருடைய விடுதலையும் அந்த இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் தகப்பனுடைய இருதயத்தையும் தாயின் அன்பையும் அவரை பற்றி நாம் தொடர்ந்து அந்த கிருபையை பேசும் பொழுது அங்கு பாவமானது தோற்று போகிறது. ஸோ எத்தனை நல்ல தகப்பன் பாருங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து கிறிஸ்தவர்களை அவர் கொன்று குவித்து கொண்டிருக்கிறார். தனக்கு விரோதமாக செய்கிற ஒரு மனிதனை பார்த்து எப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார் பாருங்களேன். ஸோ அந்த மனிதனை அடித்து போடலை. அந்த மனிதன் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்குறாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிற, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? அப்போ அந்த இடத்துல அவருக்கு யாரோட என்கவுண்டர், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ அதனால தான் வந்து அந்த திருவிருந்தை, அது மாதிரி திருவிருந்தை குறித்த ஒரு வெளிப்பாடும் அவருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால தான் அதை பற்றி கொரிந்தியரில் பேசுகிறார். அவர் அப்பத்தை எடுத்து புசித்து தன் சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த அவருடைய இரத்தத்தை நமக்கு பானமாக கொடுத்தார். அதை உண்ணும் பொழுது, அதை பருகும் பொழுது நாம் வந்து அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து உணவருந்தினார். ஆனால் டைரக்டாக வந்து பவுலோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணலை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு அந்த திருவிருந்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஸோ எப்படிப்பட்ட ஒரு கடினமான இருதயமுள்ள மனிதன் கிறிஸ்துவோடைய சிலுவையின் அன்பை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு வெளிப்பாடு வந்தவுடன் அவருடைய இருதயம் எப்படியாய் மாற்றப்படுகிறது பாருங்க. முற்றிலுமாய் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால தான் சிலுவை பற்றிய காரியங்களை, வெளிப்பாடுகளை அவர் நிறைய பேசியிருப்பார். ஸோ அதுதான் கிருபையின் உபதேசம். இப்போ நிறைய இடத்துல சொல்றாரு, ரோமர்ல சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்றார். கொரிந்தியர்ல சொல்றாரு, ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஸோ என்னுடைய ஞானத்தையும் அறிவையும் வெளிக்காட்டுவதற்காக நான் பிரசங்கிக்கவில்லை. அந்த சிலுவை வீணாய் போகக்கூடாது, சிலுவையில் செய்து முடிக்கப்பட்ட விஷயத்தை தான் நான் மேன்மை பாராட்டணும். ஸோ அதை நான் பிரசங்கிக்க தான் நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்றார். நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஸோ அவர் சிலுவையில் செய்து முடித்த காரியங்களுக்கு முன்பாக நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் நான் சிலுவையை தான் உயர்த்த நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், அதை பற்றி பிரசங்கிக்க தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அறிவையோ ஞானத்தையோ மேன்மை பாராட்டுவதற்கு அல்ல அப்படின்னு சொல்றார். அப்போ எந்த அளவுக்கு அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் அன்பையும் அந்த கிருபையையும் அதனால் உண்டான விடுதலையும் அறிந்திருந்தால் அந்த சீஷன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்.
ஏன்னா மனிதன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பது மனித இனத்திற்கு தேவன் பாராட்டின மிகப்பெரிய இரக்கம், ஒரு மிகப்பெரிய கிருபை. ஸோ அவர் இருளுக்குள் கடந்து வந்து நம்மை மீட்டுள்ளார். அவர் அங்கே பரலோகத்தில் இருந்து கொண்டே கட்டளை கொடுக்கல. அந்த இருளுக்குள் கடந்து வந்து நம்முடைய எல்லாவித இருளையும் அனுபவித்து பாதாளத்தில் இருந்து நம்மை தூக்கி எடுத்த ஒரு நல்ல தகப்பன். அந்த சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை இந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை போல மிகுந்த வல்லமை உள்ளதாக இருக்கும். அப்போ இன்றைக்கு அவருடைய நிருபங்களை நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் தேவனோடு, கிறிஸ்துவோடு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அனுபவித்திருக்கிறார் என்பதை நாம் இன்னும் ஆழமாய் அறிய முடியும். சொல்ற யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறாராம். அது மாதிரி சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அப்ப சிலுவையை பற்றிய உபதேசம் தான் நமக்கு தேவ பலனா இருக்கிறது. ஸோ உலகத்திற்கு அது பைத்தியமா இருக்கலாம். கடவுள் சிலுவையில மறிச்சாரா, ஸோ அவரை தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத பொழுது உங்களை எப்படி காப்பாற்றுவாங்க அப்படின்றது புறஜாதிகள் கேட்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இது அவங்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா அதுதான் நமக்கு தேவ பலன். ஸோ எத்தனை நல்ல தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர் மனிதனை மீட்பதற்காக மாம்சத்தில் இறங்கி வந்து அந்த மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுத்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். ஸோ அந்த சிலுவையில் அவருடைய தலையில் வைக்கப்பட்ட முள், அந்த முள் மனிதனுடைய சாபம், அதாவது பாவத்தோடைய விளைவு தான் சாபம். அது பரம்பரையாக தொடர்ந்து அந்த மரணம் என்பது ஆதாமில் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சிலுவையில் அவர் அதை முறியடித்து போட்டார், தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். ஸோ அந்த சாபத்தையும் பாவத்தையும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்மை முற்றிலுமாய் விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த நல்ல தகப்பனுடைய இருதயத்தை அறிவது தான் இந்த வாழ்க்கையின் பரிபூரணத்திற்கு இட்டு செல்கிற வழியாக இருக்கிறது. ஸோ எத்தனை நல்ல தேவன். மனிதர்கள் கெட்டு போவதை கண்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் வந்து அவர் வந்து புறா கண்களை போல கண்ணீர் ததும்பும் கண்களாம். ஸோ மனிதன் கஷ்டப்படுறதையும் அவன் தன்னை புரிந்து கொள்ளாமல் வேதனைப்படுகிறதையும் பார்க்கும் பொழுது அவர் எப்பொழுதும் நமக்காக கண்ணீரோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்படின்னா தன் பிள்ளைகளுக்காக அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆனாலும் இந்த பிள்ளைங்க அதை உணராமல் இன்னும் வேதனையிலும் கஷ்டத்திலும் பிசாசின் பிடியிலும் சிக்கி தவிப்பது அவருக்கு வேதனை கொடுப்பதாக இருக்கிறது. ஸோ இந்த நல்ல தகப்பனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்வோம். இதுதான் நம்ம வாழ்க்கையின் வெற்றியாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு தேவை வந்து மனிதர்கள் இருளுக்குள்ளேயும் பயத்துக்குள்ளேயும் வியாதிக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் இருக்கும்பொழுது திரும்ப போய் அவங்ககிட்ட அவங்க பாவத்தை குறித்தும் அதாவது அவங்களுடைய பலவீனத்தை குறித்தும் பேசி கொண்டிருக்காமல் கிறிஸ்துவின் அன்பையும் அந்த நல்ல தகப்பனுடைய இருதயத்தையும் நாம் தொடர்ந்து அவங்களுக்கு பேசும் பொழுது, நீ இந்த பாவத்திலையும் பலவீனத்திலையும் இருக்கிறது அவருடைய இருதயத்தை கஷ்டப்படுத்துது, துன்பப்படுத்துது. நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்தும் நீ விடுதலை பெற முடியும். இந்த உலகத்துல ஐஸ்வர்யமா, ஆரோக்கியமா, பரிசுத்தமா தேவனுடைய ராஜ்யத்தில் நீ வாழ முடியும் என்ற அந்த கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லி அவரை பற்றி நாம் சொல்லும் பொழுது அந்த மனிதனுக்குள் நம்பிக்கை உருவாகிறது இந்த வாழ்க்கையில. ஸோ வியாதியிலும் வேதனையிலும் இருக்கிற மனிதர்களுக்கு இன்று அத்தியாவசியமான தேவை மருந்துகளும் மாத்திரைகளும் மாத்திரல், அதை காட்டிலும் மிகவும் முக்கியமானது கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஸோ எத்தனை நல்ல தகப்பன் தன்னுடைய சபையை வேதனைப்படுத்துகிற கொலை செய்கிற ஒரு மனிதனை பார்த்து ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார். ஸோ கடவுளை மனிதன் துன்பப்படுத்த முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெண்டர் ஹார்ட்டு தான் அப்பாவுடைய இருதயமா இருக்கிறது. ஸோ நம்முடைய வேதனையும் நம்மளுடைய அறியாமையும் அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறது. மாறாக அவர் கோபப்பட்டு நம்மளை அழிக்கிற தகப்பனா இல்லை. ஸோ சிலுவைக்கு பின்பு அவர் நம்மை எந்த அளவுக்கு நேசத்தை அந்த சிலுவையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ துக்கப்படுகிறார், அவர் துன்பப்படுகிறார். ஸோ நாம் வந்து சபைக்கு விரோதமாக அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக கடந்து சென்று நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது அவருடைய இருதயம் துக்கப்படுகிறது. எப்படி நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்காம விட்டுட்டு போய் அதுங்க வந்து கஷ்டப்படுறதை பார்க்கும் பொழுது பொல்லாதவர்கள் நம்மளுடைய இருதயமே வேதனைப்படுகிறது. அந்த பிள்ளைங்க எப்படியாவது நம்மகிட்ட வரமாட்டோமா அப்படின்னு தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் நினைக்கிறாங்க. ஸோ நம்மளே அப்படி இருக்கும் பொழுது நம்மை படைத்த தேவன் அதை காட்டிலும் பல மடங்கு அன்பும் நேசமும் பாசமும் நிறைந்த தகப்பனாக இருக்கிறார். ஸோ இந்த அன்பை அறிவோம், எல்லாருக்கும் இந்த அன்பை எடுத்து சொல்லுவோம். பிதாவையும் அவர் அனுப்பின குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதும் தான் நித்திய ஜீவன். அந்த ஜீவனை நாம் சுதந்திரிப்போம் இந்த வாழ்க்கையில். We are chosen to live a heaven on earth life. Amen. Amen.